ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோன்னா, பாவக்காய் வச்சு ஒரு வறுவல் தான் பண்ண போகிறோம். நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் பாவக்காய் வறுவல் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதோட கசப்பு தன்மை அதிகமாக இருக்காது. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. பாவக்காய் வறுவல் ரச சாதம், சாம்பார் சாதம், தயிர் சாதம், கீரை சாதத்துக்கு ஒரு அட்டகாசமான சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. பாவக்காயோடைய கசப்பு தன்மை போகிறதுக்கு மோரில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஊற போட்டிங்கன்னா அதோடைய கசப்பு தன்மை போயிடும். ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் நம்ம சமைக்கும் போதே சேர்க்குற பொருள் மூலமாக அதோடைய கசப்பு தன்மையை ஓரளவுக்கு கம்மி பண்ணி எடுத்துகிட்டு வர முடியும். பாவக்காய் ஓரளவு மெலிசாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாவக்காயோடைய விதை பிஞ்சாக இருந்தால் சேர்த்துக்கோங்க. ஒரு வேளை முத்தின விதையாக இருந்தால் அதை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. பாவக்காய் வறுக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடான பிறகு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றி நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு சேர்த்து நல்லா வெடிக்க ஆரம்பித்த பிறகு 1/4 ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பும் உளுந்தும் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கோங்க. உளுந்தும் கடலைப்பருப்பும் லைட்டாக செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதில் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 6 பல்லு பூண்டு இடித்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பூண்டை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. வெங்காயம் நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 250 கிராம் பாவக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. பாவக்காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி பாவக்காவை 5 நிமிஷம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடும் போது பாவக்காவுடைய கசப்பு தன்மை ஓரளவுக்கு கம்மியாகும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம் வச்சு கிளறி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் பாவக்காவை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போவே 50% நல்லா வெந்துடுச்சு. இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. திக்காக கரைச்ச புளியை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்க்கறதுனால இந்த பாவக்காய் வறுவல் சாப்பிடும் போது நம்ம பாவக்காவுடைய கசப்பு ஒரு 90% நம்மளுக்கு தெரியவே தெரியாது. மசாலா சேர்த்த பிறகு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் இந்த பாவக்காவை இந்த மசாலாவோட நல்லா பெரட்டி விட்டாச்சு. இப்போ ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகணும். தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம். இந்த எண்ணெயிலேயே அந்த பாவக்காவும் மசாலா சேர்ந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகி வெந்து வரும். பாவக்காவை கடாயில் கொஞ்சம் விட்டு விட்டு கிளறி விடுங்க. அப்போ தான் பாவக்காய் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு பாவக்காய் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ரொம்ப டேஸ்டான பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.